Dear friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் யூனிட் 1ல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு there are 3 types of to solving the differential equation. ஒன்று வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், அப்புறம் மல்டிப்ளைங் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அப்புறம் பெர்னோலிஸ் தியரம். இந்த 3 மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்ணி சால்வ் பண்ணுறது. ஸோ அதில் e power x plus 1 cos x dx plus e power y sin x dy is equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது இது ஒரு டேம், அதுக்கப்புறம் e power y sin x dy ஒரு டேம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற டேமில் பார்த்தீங்கன்னா e power plus x e power x plus 1. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin x. ஸோ இந்த ரெண்டு டேம் எடுத்துக்கிட்டு டிவைட் பண்ணிங்க. ஸோ டிவைட் பை e power x plus 1 இன்ட்டு sin x ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ e power x plus 1 cos x dx divided by e power x plus 1 sin x. அடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா e power y sin x dy divided by e power x plus 1 sin x is equal to 0. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா e power x plus 1 e power x plus 1 கேன்சல் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா sin x கேன்சல் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், cos x divided by sin x into dx ப்ளஸ் இதில் என்ன வரும், e power y dy by e power x plus 1 is equal to 0ன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைம் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணிடுங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஒய் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் சி. இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வந்து சின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள் காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ், சைன் பை காஸ் டேன் எழுதுவோம். காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸுங்கிறது காட் எக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இது எப்படி எழுதலாம், 1 பை இ பவர் எக்ஸ், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து இப்படி எழுதுவோம், லாக் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் இ பவர் எக்ஸு ப்ளஸ் 1. இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் லாக் சி. ஸோ இது வந்து லாக் சி அப்படின்னு எழுதலாம். ஸோ காட் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், சைன் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸுங்கிறது உங்களுக்கு லாக் சைன் எக்ஸ் எழுதலாம். இங்கே என்ன இருக்குன்னா லாக் ஆஃப் இ பவர் எக்ஸு ப்ளஸ் 1 இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக் சி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பொனன்ஷியல். நீங்கள் டேக்கிங் எக்ஸ்பொனன்ஷியல் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு பக்கம் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இ பவர் லாக் சைன் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் லாக் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இ பவர் லாக் சி. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, இ பவர் லாக் எக்ஸுங்கிறது எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இது இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்முலா. ஸோ இ பவர் லாக் சைன் எக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் எக்ஸ்னே எழுதலாம். ஓகேவா. ஸோ சைன் எக்ஸு ப்ளஸ் இ பவர் லாக் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னா இ பவர் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் லாக் சிங்கிறது சி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா சைன் எக்ஸு ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.